HDI பற்றி பார்க்க போகிறோம். இப்போ HDI அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா UNDP, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இப்போ 2022ல் நம்ம இந்தியா வந்து என்ன ரேங்கில் இருந்திருக்குன்னா 134th ரேங்க். அதை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 2024ல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 0.644. இப்போது கரண்ட்டாக வந்து 2025ல் HDI இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியா வந்து 130th ரேங்கில் இருக்குது. இது வந்துட்டு 2023க்கான ரிப்போர்ட்டு. இப்போ இதில் வந்துட்டு இந்தியா வந்து பாயிண்ட்ஸ் என்னென்னா 0.685. இது வந்து மிதமானதுங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ ஃப்ரம் 1990லேருந்து இப்போ 2025 வரையும் நம்ம HDI ரேங்க் வந்து 53% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான இண்டிகேட்டர்ஸ் என்னென்னா ஆயுட்காலம் அது வந்து 72 இயர்ஸு, எதிர்பார்ப்பு பள்ளியாண்டு வந்து 13 இயர்ஸு, சராசரி பள்ளியாண்டுகள் வந்து 6.9 இயர்ஸு. அதுக்கப்புறம் தனிநபர் மொத்த தேசிய வருமானம் பார்த்தோம்னா டாலர்ஸில் $9,047 வருது. இப்போ இந்த ரேங்கில் வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னா அயர்லாந்து இருக்குது, செகண்ட் ரேங்க் வந்து நார்வே இருக்குது, தேர்ட் ரேங்க் வந்து சுவிட்சர்லாந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் GADI அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்தியா வந்து என்ன பாயிண்ட்ஸ்னால் 0.874. இப்போ இந்த நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸு. இதில் வந்துட்டு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இனப்பெருக்க ஆரோக்கியம், அதிகாரமளித்தல், தொழிலாளர் சந்தை. இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணுறாங்க. இதில் இந்தியா வந்து 102வது இடத்துல இருக்குது. இதில் வந்து இந்தியாவோட பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 0.403 மார்க்ஸு. இதுவே 2022ல் 108 பிளேஸில் இருந்திருக்கு.